ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து, நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, அஸ்திபார போதனைகள்லாம் என்னது சொல்லி பார்த்தோம். ஆமா. மொத்தம் 6 காரியங்கள். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, அந்த அஸ்திபார போதனைகள் தான் நம்ம வந்து அந்த 10 கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். ம். ஓகே. இது ஏன் அந்த அஸ்திபார போதனைகள் முக்கியம் சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் பவுலு, இல்லன்னா வந்து பேதுரு, இல்லன்னா வந்து ஆதி திருச்சபை வந்து இந்த அஸ்திபார போதனைய தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இது தெரிஞ்சவங்க தான் என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. ஆனா நடுப்பட்ட காலத்துல என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்திபார போதனை மறைஞ்சு, எல்லா பொய்யான போதனைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, டூ த ரூட், டூ த பேஸ் நம்ம போறோம். ஓகேவா? ம். ஆ எது நம்மளுடைய இந்த இந்த போதனைகளுடைய ஆரம்பம்னு சொல்லிட்டு. ஏன்னா, சில கேள்விகள் இப்போ வர கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட்கிற கேள்விகள் வந்து கண்டிப்பா வந்து இப்ப இருக்கிற கிறிஸ்துவ மார்க்கத்துல இருக்கிற எந்த ஒரு மக்களாலயும், எந்த ஒரு போதகராலயும், எந்த ஒரு மத குருக்கள்னாலயும் ம். சொல்லவே முடியாது. கேள்விக்கு எதுவும் பதிலே கிடையாது. ம். ஓகே. ஒன்லி நம்ப ஆதி திருச்சபை வச்சிருந்த போதனைய மட்டும் நம்ம பார்க்கும்போது மட்டும் தான் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இதுக்கான பதில் தர முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ அந்த வகையில தான் நம்ம இப்ப வந்து இந்த கேள்விகள ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து உலகத்துல இருக்கிற கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் கேட்கிற கேள்விகள். சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம். இப்ப நம்ம தேவன் வந்து நீதியும், நியாயமும், அன்பும் உள்ள தேவனா? ஆமா. ஆமா. ஓகே. பிரதர் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா கேட்குது. இல்ல, இல்ல. இப்ப கேக்குதா? இப்ப நல்லா இருக்கு. ஓகே. 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 ஆமா. எதனால நீங்க அவர் அவர் வந்து நீதி, நியாயம், அன்புள்ள தேவன்னு சொல்லி சொல்றீங்க? ஒரு காரியம் வந்து என்னன்னா, ஆம், உயிர்த்தெழுதல் வந்து எல்லாருக்குமான ஒரு வரமா இருக்கு. ஆனா இருந்தாலும் தேவன் வந்து, ஆ அதுல இன்னொரு சான்ஸ குடுக்குறாரு கடவுள். நம்ம என்னதான் பாவம் செஞ்சு பாவத்திலே வாழ்ந்தாலும் வந்து, ஆ டைரக்ட்டா நம்மள பனிஷ் பண்ணாம, திரும்ப திரும்ப நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் குடுத்து அதுலருந்து மனம் திரும்புறதுக்கு ஒரு வழி வகுக்கிறாரு. அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் வந்து எல்லாருக்குமானதுன்ற ஒரு ஒரு பகிரங்கமா சொல்றாரு. ஏதோ நீங்க நல்லவங்க, கெட்டவங்க, இல்ல புறஜாதியார் கிடையாது. என்ன சார்ந்தவங்க இஸ்ரவேலருக்கு மட்டும் ஒ ஒ ஆ இது என்னது தேவனுடைய ராஜ்யம் இல்லாம, ம். புறஜாதியருக்கும் அது அ இருக்கு அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்படின்னும்போது தேவன் வந்து எல்லாருக்குமான தேவன். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ, இல்ல ஒரு பிரிவினருக்கோ இல்லாம இருக்காரு. அதனால வந்து தேவன் வந்து ஒரு நீதி உள்ளவராகவும், ஒரு எல்லாருக்குமான தேவனா இருக்கிறாரு. ஓகே. நல்ல பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா இது நீங்க ஏற்கனவே நம்ம டாபிக்ஸ் பார்த்ததுனால, நீங்க கரெக்ட். உயிர்த்தெழுதலு அத பத்தி சொல்றீங்க. ஆனா பொதுவா நீங்க வந்து உலகத்துல மத்த கிறிஸ்தவர்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, பொதுவா கேட்டீங்கன்னா, ம். அவங்களுக்கு இது தெரியாது. எல்லாருக்குமே கிடையாது. கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஓகே. ம். கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் காப்பாத்தப்படுவாங்க. தேவன் ராஜ்யம் வந்து எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நாங்க பரலோகத்துக்கு போப்போறோம். ஓகே. மரிச்சவரை நாங்க பரலோகம் போயிடுவோம். இல்லன்னா, நம்ம தான் தேவன் ராஜ்யத்த ஸ்தாபிக்கணும், உருவாக்கணும் சொல்லி இது அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் சொல்லி கோட் பண்ணுவாங்க. இது எப்பயில இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3ஆம் நூற்றாண்டுலருந்து எப்போ கத்தோலிசம் வந்து கான்ஸ்டன்டினால உருவாக்கப்பட்டதோ, ம். அதுலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்பெசிஃபிக் டூ ஒன்லி ஒன் ரிலிஜியன் கிறிஸ்டியானிட்டி சொல்லிட்டு ஒரு ரிலிஜன் ஆயிடுச்சு. இது வந்து பொதுவான ஒரு திட்டமா இல்ல சொல்லி பார்க்குறோம். கரெக்ட்டா? கரெக்ட். அப்படி இருக்கும்போது, இங்க பொதுவா நம்ம வந்து ஒரு நார்மலான கிறிஸ்டியன் கிட்ட வந்து கேட்கும்போது சரி, அவங்க கிட்ட உங்க தேவன் நீதி உள்ளவரா சொல்லி கேட்டோம்னா, ஆ அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, என் குடும்பத்த வந்து காப்பாத்துறாரு. நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. ம். சில பேர் வந்து அவரு தீமையான மக்கள வந்து தண்டிக்கிறாரு. நல்லவங்களுக்கு வந்து அவர் வந்து ரிவார்ட் பண்றாரு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சி இந்த பொதுவான காரியங்கள் அவங்களுக்கு சம்பந்தமான காரியங்கள் வந்து சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தேவன் எல்லாருமே இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு சில பேர் சொல்றாங்க. என்னதுன்னா, தேவன் நல்லோர் மேலும், தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். ஸோ எல்லாருக்குமே தேவன் தான் சொல்லி ஒரு பாயிண்ட் வைக்கணும். அப்படி இருக்கும்போது, இப்ப அடுத்த வர கேள்வி என்னதுன்னா, ஏன்
நீதியுள்ள தேவன், அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், அவர் ஏன் வந்து தீமைகள தடுக்கல சொல்லிட்டு அடுத்த கேள்வி. ஓகே. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, அநேக தீமைகள் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா, டெரரிசம் இருக்கு, யுத்தங்கள் இருக்கு, இயற்கை சீற்றங்கள் இருக்கு, பசி இருக்கு, பட்டினி, அப்புறம் ஏற்றத்தாழ்வு, அப்புறம் வேற என்ன இருக்கு? பாவர்ட்டி. ஓகே. பயங்கரமான ஏழைகள் இருக்காங்க. அதே நேரத்துல கரப்ஷன் இருக்கு. சொல்லிட்டு போனோம்னா அப்படியே போயிட்டே இருக்கு. ஓகேவா? டிஃபரெண்ட் நோய்கள் வந்து ஒரு ஒரு நாளையும் வந்துட்டு இருக்கு. ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த தீமைகள்லாம் ஏன் தடுக்கல? சொல்லி கேள்வி வருது. அதுல இந்த தீமைகள்ல வந்து பாதிக்கப்படுற மக்கள் பாத்தீங்கன்னா, முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா, ஏழை மக்கள், அப்பாவி மக்கள். ஓகே. ஒன்று அறியாத மக்கள். தின தினக்கூலியில இருக்கிறவங்க, இல்லன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாரி பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பணக்காரங்க வந்து காசு குடுத்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பணக்காரங்க வந்து அவங்களுடைய வாழ்வே வந்து வேற மாரி இருக்கு. ஓகேவா? ஆனா, ஏழைகளுடைய வாழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. கஷ்டமான சூழ்நிலை இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. தினந்தோறும் வந்து பாதிக்கப்படுறாங்க. பசியில ஏதாவது ஒரு யுத்தங்கள் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, முதலாவது சாவறது பாத்தீங்கன்னா, அப்பாவி ஜனங்கள், பிள்ளைகள் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ அப்ப ஏன் வந்து தேவன் இத தடுக்காம இருக்கிறாரு? இந்த காரியங்கள வந்து தடுக்காம இருக்காரு. ஈவன் நம்ம வந்து சங்கீதம் 78ல பாருங்களேன். சங்கீதம் 70 ஆ 20 நெனைக்கிறேன். ஒரு சங்கீதம் நிமிஷம் வந்து இரு. இதுதானே வரும், சாம்ஸ். சாம்ஸ் கரெக்ட். சாம்ஸ் 72 73 என்னது? ஆ 73 73 ம். இங்க 73ல செகண்ட் வெர்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா, நீங்க நீங்க தமிழ்ல கம்ஃபர்டபுளா பிரதர் நீங்க? நான் இங்கிலீஷே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்னைக்கு NIV இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரி ஓகே. இப்போ இங்கிலீஷ் நம்ம 73ல. பார்க்கலாம். 2ல இருந்து. But as for me, my feet had almost slipped, but ம். but I nearly lost my foothold. ம். Foothold. For I for I envied the arrogant when I saw the prosperity of the wicked. என்ன சொல்ல வராங்க? But as for me, my feet had almost slipped. I nearly lost my foothold. கால் வந்து தவறி இது ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து கால் வந்து தவறி நான் கீழே விழ போனேன். அப்போ வந்து I envied the arrogant when I saw the prosperity of the wicked. ஓகே. இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, அவரு நிஜமா கால் தடுக்கி விழுந்தத பத்தி பேசல. இவர் என்னதுன்னா, நான் வந்து தப்பான வழியில போறதுக்கு முற்பட்டேன் சொல்லி சொல்றாரு. மை ஃபீட் ஆல்மோஸ்ட் ஸ்லிப்ட். ஓகேவா? அ இத வந்து நீங்க தமிழ் பைபிள்ல இருக்குல்ல உங்க இதுல மொபைல்ல? இன்ஸ்டால் பண்ணாங்க. ஓகே. ஒரே விஷயம் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அதுவும் வச்சுக்கோங்க. 2 பைபிள் வச்சுக்கோங்க. இதுல தேடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எனக்கு. ஓ! இல்ல நானே இங்க போட்டேன்னா உங்களுக்கு வந்து கிளீனா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்ல. 1, 2, 3. ஒரு நிமிஷம். சங்கீதம் 73. ம். இதோ ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் எடுத்துட்டேன். எழுதுறீங்களா? ஓகே. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள்
சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. ம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். என்ன சொல்றாரு? துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். யார் மேல பொறாமை கொள்றாங்களா? பொறாமை வருதான். இவருக்கு வந்து வீம்புக்காரர், துன்மார்க்கர் அவங்க மேல பொறாமை வருதான். Okay. ஏன் கெட்ட இந்த மாதிரி? ஏன் இந்த மாதிரி? சூப்பர் கேள்வி. ஏன் இந்த மாதிரி? அடுத்த வசனம் படிங்க. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. மரண பரியந்தம் உங்களுக்கு என்ன இல்லையா? இடுக்கண்கள் இல்லையா? இடுக்கண்கள் இல்லை. இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. பலன் உறுதியா இருக்கிறதாம். ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம். ஓகேவா? அடுத்தது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷருடைய நரர்னா யாரு? நரர்னா மனிதர்கள், பூமியில இருக்க மக்கள். மக்கள் படும் வருத்தத்தில் அகைப்படார்கள். மனுஷருடைய உபாதையை அடையார்கள். ஆகையால் சற்பனியை போல பெருமை அவர்களை பெருமை கொடுமை. ஓகே, ஆகையால் பெருமை தரப்பட்டிருக்கு. ஓகே, ஆகையால் பெருமை சரப்பன் பணியை போல அவர்களை சுற்றிக்கொள்ளும் கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமட்டம் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவும் பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவன்களாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் விருதுவாகவோ என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையாலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இப்போ என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் வந்து என்ன பண்றாரா? என் கால்கள் சற்றே தப்பிற்று சொல்லி ஆரம்பத்துல படிக்கிறோம் பாத்தீங்களா, 2வது வசனம். இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க உலகத்துல வந்து நீங்க இருக்கீங்க பிரதர், நீங்க தேவனுக்காக நீங்க வாழணும் சொல்லி உண்மையான இதயத்தோட நல்ல ஒரு மனுஷனா நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? ஓகேவா? குட் ஹியூமன் பீயிங்கா. ஆனா ஒருத்தவங்க தீமை செய்யறாங்க உங்க பக்கத்துல. ஓகே, நிறைய பேர் தீமை செய்யறாங்க. அவங்க வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க. பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? அவங்க நல்லா இருப்பாங்க, சுகஜீவிகளா வாழ்றாங்க. அதை பார்த்து என்ன ஆகுதான்? பொறாம ஆகுது. நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது, நம்ம என்னதான் இவ்வளவு உண்மையா இருந்தாலும், இவ்வளவு கரெக்டா இருந்தாலும், நன்மையா செஞ்சுட்டு இருந்தாலும், நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள் வருது, கஷ்டங்கள் வருது? அவங்களாம் பார்த்தா வந்து நல்லா ஜாலியா வாழ்றாங்களே, பெருமை பேசுறாங்க, எல்லாத்தையுமே செய்யறாங்க. அவங்களுக்கு பாருங்க, தண்ணீர் வந்து என்ன பண்ணுதான்? தண்ணீர்கள் அவர்களுக்கு பூரணமாய் சுரக்கிறதாம். ஓகே, நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப நான் வந்து நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? அதான் கேக்குறாரு. நான் விருதாவாக ஏன் என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாதவனாய் என் கைகளை கழுவுகிறேன் சொல்லி கேட்கிறாரு. நான் ஏன் பண்றேன் சொல்லி கேட்கிறாரு. ஓகே, நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவர் வந்து கவலைப்படுறாரு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன். ஓகே, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தப்பு செய்யறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. ஆனா நல்லது செய்யற நான் மட்டும் ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன் சொல்ற கேள்விதான் இங்க வருது. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க அது கீழே இருக்கும், அது தெரிய படிங்க. ஓகேவா? இந்த பாட்டு அது கீழே என்னதுன்னா, இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று சொன்னால இருக்குல்ல, அதுக்கப்புறம் இதை குறிச்சு நான் என்ன பண்ணேன்னா தெய்வ ஆலயத்துல போய் பார்த்தேன். அப்போ வந்து அவங்களோட விளைவுகள் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
தேவனே என்னை அவர்கள் மன்னிங்க. முடிவை ஓகே. ஆ, அவர்கள் முடிவை கவனித்து உணரமுலவும் அது என் ம். பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாக நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு ம். நிமிஷத்திலே எவ்வளவு பாழாய் போகிறார்கள். ஓகே. பயங்கரங்களால் அழிந்து ஆ, நிர்மூலமாகிறார்கள். அது அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்குது. ஆனா, இது வந்து நீங்க வேதாகமத்துல தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்குது. தேவன் என்ன பண்றாருன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு நாள் வந்து அவங்களுடைய அழிவு இருக்கு. அவங்க அதே நிலைமையில இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தெரியுது. ஆனா, பொதுவா கரெக்ட். நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள், எல்லாம் வந்து சோர்ந்து போன மக்கள் கிட்ட, அவங்க வந்து இவ்வளோ நன்மையா செஞ்சும் எனக்கு ஏன் இவ்வளோ பாடுகள் வருது? என் குடும்பம் வந்து ஏழை மக்கள்லாம் இந்த இத பார்த்துட்டு இருக்கும்போது, தீமை செய்றவன்லாம் நல்லா இருக்கான். நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன்? சொல்லி கேட்கும்போது, அவனுக்கு என்ன ஆயிடுது? தேவன் மேல இருக்க நம்பிக்கையே என்ன ஆயிடுது? போயிடுதா போகலையா? போதும். ஓகேவா? அப்ப பார்த்தீங்கன்னா, உலகத்தின் நன்மை உலகத்தின் காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தீமை செய்றவங்க தான் பயங்கர செழிக்கிற மாரி இருக்கு. அதான் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. ஓகே. நான் நல்லது செஞ்சாலும் எனக்கு ஏன் இது கிடைக்கல சொல்லி கேள்வி இருக்கு. ஓகேவா? சோ இப்படி இருக்கும்போது, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து நம்ம தேவன் நீதியும், நியாயமும், அன்பும் உள்ள தேவன, இந்த ம். தீமைய ஏன் தடுக்கிறது இல்ல? சொல்ற கேள்வி தான் மக்கள் கிட்ட வருது. ஓகேவா? நம்ம இங்க ஆன்ஸரே பார்க்குறோம். அது கீழயே ஆன்ஸர் வருது இந்த சங்கீதத்திலேயே. ஆனா வந்து நம்ப அந்த ஆன்ஸர் நீங்க வந்து தனியா நீங்க பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. ஆனா என்னதுன்னா, இங்க பொதுவா இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற கேள்வி என்னதுன்னா இதுதான். ஏன் தேவன் வந்து தீமைய அனுமதிக்கல? கிறிஸ்தவருக்கு மட்டும் இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு. ஓகே. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் வந்து கேட்கிற கேள்வி என்னதுன்னா, ஏன் தீமைய தேவனு அனுமதிக்கிறாரு? ஏன் அப்பாவி ஜனங்கள், உண்மையா நடக்கணும்னு நினைக்கிற ஜனங்கள், இல்லன்னா இருதயத்துல வந்து உண்மையா நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ பாடுகள், குழந்தைங்க ஏன் சாவுறாங்க? இது ஏன் பார்த்துட்டு தேவன் சும்மா இருக்கிறாரு? சொல்ற கேள்வி தான் ஒரு பொதுவான கேள்வியா இருக்கு. ஓகே. ஓகேவா? ஓகே. ஆ. அப்படி இருக்கும்போது, இப்ப வந்து நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். என்னதுன்னா, தேவனுடைய சால்வேஷன் இப்ப வந்து ரட்சிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இல்லாம ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். கரெக்ட்டா? ஆமா. அது வேணா அப்போஸ்தலர் 4:12 ஆக்ட்ஸ் 4:12 ஆக்ட்ஸ் 4:12 இது இதுல இருந்து நீங்க இங்கிலீஷ்ல கூட மாறிடலாம். ஓகே. அந்த வசனம் மட்டும் நான் காமிக்கிறதுக்காக காமிச்சேன். 4:12 ம். அவராலேயன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பில்லை. அவர் இரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடவும் இல்லை என்றான். ம். இப்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஆரம்பத்துல, ம். கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வசனத்த வச்சு தான். என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டா தான் நீங்க வந்து காப்பாற்றப்பட முடியும். சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்க்கும்போது, இந்த சுனாமியா இருக்கட்டும், இந்த இதா இருக்கட்டும், ஆ ம். உலகத்துல வந்து பாம் பிளாஸ்ட் அந்த மாரி இருக்கட்டும். அதுல ம். கிறிஸ்தவர்கள் மட்டும் காப்பாத்தப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களும் தான் இறந்து போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? கரெக்ட். அதே நேரத்துல இது நீங்க பொதுவா வச்சுக்கோங்க. சரி அவங்க காப்பாத்தப்படுறாங்க, பரலோகம் போறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டாலும், ஒட்டுமொத்த ஜனத்தொகை எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்தியால மட்டும் 140 கோடி. 140 கோடி. வேர்ல்ட் வேர்ல்ட் பாப்புலேஷன். வேர்ல்ட் வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து 750 750 கோடின்னு நினைக்கிறேன். ஆ 800 எல் கோடி அ இருக்கும். 790 ஆ 790 795 க்ரோர்ஸ். ஓகே. 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 க்ரோர்ஸ் இது வந்து 2022 இப்ப 800 கோடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. 800 கோடி வந்துருக்கு. கரெக்ட். ஆ சோ இந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தா அப்படிதான் இருக்கு. சோ மேபி பார்த்தீங்கன்னா வந்து, இதுல வந்து சுமார் 200 சாரி 220 கோடி பேர் தான் வந்து என்னது கிறிஸ்தவர்கள் சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள். ஆமா. ஓகேவா? மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி கிட்ட வந்து முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 180 கோடி வந்து ஹிந்துஸ் இருக்காங்க. அந்த மாரி நம்ம பார்த்துட்டே போனோம்னா, அந்த மாரி ஏத்திஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1.1 110 கோடி வந்து இருக்காங்க. ம். புத்தியிசம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 100 கோடி இருக்காங்க. அப்படியே எல்லா ரிலிஜன் மத்த ரிலிஜன் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லா வந்துருது. அப்ப பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அல்லாமல் ரட்சிப்பில்லை சொல்லி நம்ம வசனம் படிக்கிறோம். கரெக்ட். ஓகேவா? அப்படி இருக்கும்போது, ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல ஒன்லி எத்தன பேர் மட்டும் ரட்சிக்கப்படுறாங்களா? 220 202.2 பில்லியன் 2.2 ட்ரில்லியன். குரோர்ஸ் மட்டும் தான். இப்ப பில்லியன் 2.2 பில்லியன் பீப்பிள் மட்டும் தான் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. ஓகேவா? அப்போ மிச்ச பேர்லாம் எங்க போறாங்க?
அவங்களோட பார்வையின்படி நரகத்துக்கு போறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, கரெக்ட். ஓகே. பொதுவான கிறிஸ்தவர்களுடைய பார்வையின்படி நரகத்துக்கு போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கார் சொல்லிட்டு. ஒன்னு தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4. ரெண்டு, 4. ஓகே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். who wants all people to be saved. இங்க வந்து கொஞ்சம் பேர் சொல்லல, கிறிஸ்தவர்கள் சொல்லல. ஓகேவா? ஆல் பீப்புள், எல்லாரும் சொல்லி போகிறோம். டு பி சேவ்டு, ரட்சிக்கப்படணும். இங்க என்ன பாத்தீங்கன்னா ரட்சிப்பு, சேவ்டு, அதே வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, சேவ்டு. ஓகேவா? இது நம்ம இதுல கூட நம்ம பார்க்கலாம். எதுனா கிரேக்க வார்த்தையில என்னன்னா ஆக்ஸ் 4:12. இது வந்து நான் இதுல காமிக்கிறேன். கிரேக்க இதுல டு பி சேவ்டு சொல்றது ஜோசோ. டு பி சேவ்டு சொல்லி பார்க்கிறோம். ஜோசோ. அவரால் இன்றி ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அவர் ரட்சிக்கப்படுக்கி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளிடவும் இல்லை என்றான். அப்ப ரட்சிப்பு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எல்லாம் ரட்சிப்பில்லை சொல்லி போட்டிருக்கு. ஆனா பிதாவின் சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் சொல்லி சொல்றதா பிதாவின் சித்தம். ஓகேவா? அங்க வர வார்த்தை கூட பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்க பாருங்க. ஜோசோ சொல்ற வார்த்தை தான் ரட்சிப்பு. இங்க வர அங்க சேவ்டு சொல்ற வார்த்தைக்கு. ஓகே, அதே போல அந்த வசனத்தை காமிக்கிறேன். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 2:4. சேவ்டு ஜோசோ இருக்கா? ஓகே, இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த அப்போ சில 4:12லயும் பாத்தீங்கன்னா அந்த ரட்சிப்பு சொல்ற வார்த்தைக்கு வந்து ஜோசோ சொல்றதுதான். அதே போல தீமோத்தேயுலயும் பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் எவ்ரி ஒன் டு பி சேவ்டு சொல்லி போட்டிருக்க இடத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஜோசோ தான் இருக்கு. ஓகேவா? அப்ப எல்லாரும் காப்பாற்றப்படுறதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ஓகே, கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது சொல்றதை நம்ம இங்க பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல வெறும் 220 கோடி பேர் தான் இப்ப வரைக்குமே காப்பாற்றப்படுறாங்க. 2000 வருஷம் ஆச்சு இயேசு கிறிஸ்து வந்து. ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து காப்பாற்ற முடியல. மிச்ச பேர்லாம் வந்து என்ன பண்றாங்க? அழிவுக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சித்தத்தையே வந்து என்ன பண்ண முடியல சொல்லி பாக்குறோம்னா தேவனால செய்ய முடியலையா சொல்ற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விதான் யார் வைக்கிறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு வைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுக்கான பதில் வந்து இங்கிட்ட இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. என்ன பதில் இருக்கு உங்களுக்கு? இப்ப தேவன் தான் இந்த உலகத்தோட தகப்பனா இருக்காருன்னா ஏன் வந்து இந்த உலகத்தை ரசிக்க முடியல? ஏன் உலகத்துல தீமை நடக்குது சொல்ற ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கட்டும். 2வது கேள்வி, கிறிஸ்தவர்களாச்சும் ரசிக்கிறாரா? அந்த தேவன் சொன்ன திட்டம் என்னது? அவரோட சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரசிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும், அசுத்தமுள்ள இருக்கிற சொல்லும்போது அப்ப இங்க பாத்தீங்கன்னா வெறும் 220 கோடி பேர் தான் வந்து என்ன பண்றாங்க? ரசிக்கப்படுறாங்க. மிச்ச பேர்லாம் எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. அப்ப வந்து அவரோட சித்தத்தையே அவரால் செய்ய முடியலையே சொல்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா வாட்ஸ் ஆல் பீப்புள் டு பி சேவ் சொல்லி சொல்றீங்க. ஆனா இன்னமும் வந்து என்ன பண்ணல, எல்லாருமே வந்து கிறிஸ்துவ அறியல. மத்த மதங்கள் இருக்கு. முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வந்து 26% இருந்து 220 கோடியில இருந்து என்ன ஆயிடும்? 180 கோடி ஆயிட போகுது. ஓகேவா? அப்புறம் முஸ்லீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது 260 கோடி ஆக போகுது சொல்லி பாக்குறோம். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஒரு 30 இயர்ஸ்ல சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா தேவன் வந்து அவருடைய சித்தத்துல வெற்றி பெறாரா சொல்லி பாத்தீங்கன்னா வெற்றி பெறலையே சொல்ற கேள்விதான் நம்ம என்ன பாக்குறோம்னா அங்க வருது. இதுதான் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு. அப்போ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவன் வந்து தீமைய அனுமதிக்கிறாரு. அவர் நல்ல நல்ல மக்களோ அப்பாவி ஜனங்கள் சாவறதை வந்து தடுக்கிறது இல்ல. அதே நேரத்துல அங்க பாத்தீங்கன்னா அவரால் அவரோட சொந்த சித்தத்தையே வந்து செய்ய முடியல சொல்லி பாக்குறோம். அவர் வந்து அந்த அளவு பவர்ஃபுல் இல்லாத தேவனா இருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா சாத்தான் தான் என்ன பண்றான்? பயங்கர வல்லமையுள்ள ஆளா இருக்கிறான் சொல்றது வந்து
தெரியுது. கரெக்ட். ஓகேவா? அவன் அவன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70-80% மக்களை வந்து என்ன பண்றான், அவன் பக்கமா நரகத்துக்கு இழுக்கிறான் சொல்றதுதான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறோம். இந்த ஓகே. கேள்விக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மத போதகராலவோ இல்லைன்னா வந்து டீச்சர்ஸாலவோ யாராலையும் பதில் சொல்ல முடியல. ஏன்னா இது டைரக்டான கொஸ்டின். இதனால தான் அநேக பேர் வந்து யூரோப்லயும் சரி அமெரிக்காலயும் சரி ஏத்திஸ்டா மாறிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஓகேவா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பில்லியன் ஆச்சு. 1.1 பில்லியன் ஏத்திஸ்ட் இருக்காங்க. ம். ம். ஓகே, 110 கோடி பில்லியன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து அது இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப பொல்லாப்பு பயங்கரமா ஆயிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ ஏன் இந்த மாதிரி இருக்கு? இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கேட்கிறோம். ஒண்ணு தேவன் உண்மையிலேயே வந்து இல்லன்னு சொல்றதுனாலயா? அவங்க சொல்ற மாரி கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுளே இல்லப்பா. இதெல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். மனுஷன் தான் வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. அது அதனாலயா? கடவுளே இல்லன்னு சொல்ற ஒரு காரணமா? அப்படி இல்லன்னா வந்து கடவுள் இருக்காரு. ஆனா வந்து அநீதிய பார்த்துட்டு அவர் என்ன இருக்காரு? சும்மா இருக்காரு. சைலண்டா. என்ன ஏன்னா அவரால எதுவுமே செய்ய முடியாது. ம். ஓகே. அவர் வந்து சாத்தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான். சொல்றத அப்படியே வச்சுக்கலாமா? இல்லன்னா வந்து கடவுள் இருக்காரு. நம்ம தான் வந்து கடவுள வந்து சரியா புரிஞ்சுக்கல. அவர் திட்டத்த என்ன புரிஞ்சுக்கல. அவர் பிளான புரிஞ்சுக்கல சொல்லி பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆ இப்ப வந்து எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே. ம். அந்த கொஸ்டின் வந்து நம்ப ஒரு இது இப்படிதான் குடுக்கப்படும் சொல்லி நம்ம எழுதுறோம். ஆனா உண்மையிலேயே அந்த கொஸ்டின வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து கரெக்ட்டா எழுதுறாங்க. அப்ப நம்ம தான் வந்து அந்த கேட்ட கொஸ்டின வந்து சரியா புரிஞ்சுக்காம தப்பா எழுதியிருக்கோமா? ஏன்னா மார்க் ரிசல்ட் வரும்போது என்ன பண்றாங்க பேப்பர்ல, தப்புன்னு சொல்லி அடிச்சிடுறாங்க. நீ எழுதின கொஸ்டின் ஆன்சர் வந்து தப்புன்னு சொல்லி அடிச்சிடுறாங்க. அப்ப டீச்சர் கிட்ட போய் கேட்கும்போது, "என்ன டீச்சர் ஏன் அடிச்சீங்க? ஏன் மார்க் போடல எனக்கு? நான் கரெக்ட்டா தானே எழுதியிருக்கேன்" சொல்லும்போது, கொஸ்டின ஃபர்ஸ்ட் திருப்பி படி. அது ஒழுங்கா படிச்சு பாரு. பார்த்த உடனே அந்த கொஸ்டினே என்ன இருக்கு? சரியா வந்து இந்த பையன் வந்து புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்காம வேற மாரி எழுதியிருக்கான். சோ அப்போ 3 விஷயத்துல எது வந்து நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணுவீங்க? எ ஒண்ணு தேவன் இல்லன்னு சொல்றீங்களா? இல்லன்னா வந்து தேவன் இருக்காரு. அநீதி உள்ளவர். அவர் சரியா வந்து அவருடைய திட்டத்தை அவர் செயல்படுத்த முடியல சொல்லுவீங்களா? இல்லன்னா 3வதா நம்ம தேவன வந்து சரியா புரிஞ்சுக்கல சொல்லி சொல்லுவோமா? நான் 3வதா செலக்ட் பண்ணுவேன். ஆ சோ இதுதான் வந்து பார்க்குறோம். சோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம்னா, கிறிஸ்தவர்களுக்கு என்னதுன்னா, அவங்க அவங்க அவங்களுடைய இந்த கொஸ்டின் வந்து டைரக்ட்டா கேட்கிறோம். எக்ஸாம்பிள் நான் கூட என்ன பண்ணேன்னா, ஆ ஈவினிங் கிளாஸ்ல வந்து 2 பேருக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு பையன் வந்து பாஸ்டரு. ம். அவன் வந்து ஒரு சர்ச்ல வந்து போதிச்சுட்டு இருக்கான் இப்ப. ஓகே. அதே நேரத்துல இன்னொரு பையன் வந்து நார்மலான பையன். கேட்டுட்டு இருக்கான். ஆனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவ கேட்கும்போது இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்ஸரே கிடையாது. ம். அவங்களே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதுதான். இது சொல்லுப்பா பதில் சொல்லுப்பா சொல்லி கேட்டா இல்ல. அவன்கிட்ட ம். கடைசியா கடைசியா இது எது நீ இந்த 3 ஆப்ஷன்ல எது ஒத்துப்ப சொல்லி கேட்டானா, அப்ப நம்ம தான் சரியா புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா, பாஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த டைரக்ட்டான கேள்வி இல்ல. இந்த மாரி கேள்வி தராம இருக்கிறதுனால தான், கேள்விக்கான பதில் குடுக்காம இருக்கிறதுனால தான், என்ன பண்றாங்க நெறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களாயிடுறாங்க. புரியுது. ஓகே. ஏத்திஸ்ட்டா மாறுறாங்க. ஓகே. அப்ப நம்மளுடைய வேலை என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்பிக்கைய கொண்டு வரதா இருக்கணும். ஓகே. தேவனோட வார்த்தைய நம்ம வந்து தெளிவா சொல்லணும். சோ அதுதான் நம்மளுக்கு குடுக்கப்பட்ட வேலையா இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உலகத்துல வந்து ஏகப்பட்ட மத புத்தகங்கள் இருக்கு. ஓகே. ஓகே. குரான் இருக்கு, பகவத்கீதா இருக்கு, அப்புறம் ஜெயினிசமோட புக் இருக்கு, புத்திசமோட புக் இருக்கு, பைபிள் இருக்கு. ம். சோ இத்தன மத புத்தகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் ஏன் பைபிள நம்பணும்? புரியுது. ஓகேவா? இது எந்த ஒரு பாஸ்டர்ஸும் சரி, இல்ல எந்த ஒரு உலகத்துல இருக்கிற ரிலிஜியஸும் சரி, இந்த இந்த மாரி ஒரு கேள்வி வைக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? நான் ஏன் பைபிள் நம்பணும்? அவங்க கரெக்ட். என்ன சொல்லுவாங்கன்னா, இது கடவுளால் குடுக்கப்பட்ட புத்தகம். நீ நம்பி தான் ஆவணும். வேற வழி கிடையாது. இத நீ நம்பணும். நம்புனா உனக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்கு. நம்பலன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. சொல்லுவாங்க. சில பேர் என்னதுன்னா, இது நம்ம பாரம்பரியமா நம்ம வந்து அ பின்பற்றி வர்றது. அதனால ம். நீ படிச்சு தான் ஆவணும். சொல்லி கட்டாயப்படுத்தி படிக்க வைப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கட்டாயப்படுத்துறதுனாலயும் கிடையாது. அதனால ஆசீர்வாதம் வர்றதுனாலயும் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? இது உண்மையிலேயே வந்து வேலிடான ஒரு புத்தகமா சொல்லி நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம். கரெக்ட்டா? இப்ப உண்மதான். ம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க.
ஓகே. அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபா செலவாகுது. ஓகே. அது 1,00,000 செலவு பண்றதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் உண்மையிலேயே எனக்கு வந்து வேலிடா? என்னோட கரியருக்கு, என்னோட வேலைக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஓகே. இருக்காதா? சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? நெறைய ரிசர்ச் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? கரெக்ட். ஆமா. ஆ. ஒரு சாதாரண நம்ம லைஃப்ல அடுத்து வந்து ஒரு சம்பள உயர்வுக்காக நம்ம பண்ற வேலைக்கு இவ்வளவு கொண்டு போறோம்னா, நம்ம ஜீவன் அடையறதுக்கு, இல்ல நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு வழியின்படி நம்ம நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளவு முக்கியத்துவம் தரணும்? ம். ம், கரெக்ட். ம். அப்ப பார்த்தோம்னா வந்து, இப்ப மத சார்பமா நம்ம போம்போது, அப்போ அந்த புத்தகங்கள்லாம் கரெக்ட்டா இல்லையா? சொல்லி செக் பண்ணணும். அந்த வகையில தான் நம்ம என்ன பண்றோம்னா, சில கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறோம். ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் வெளியில இருந்து வராரு. ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா இருக்காரு. இல்லன்னா வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல உள்ள ஒரு ஹிந்துவோ, முஸ்லீமோ இல்லன்னா கிறிஸ்தவர்களோ வந்து ம். நம்மகிட்ட வந்து நம்மளோட நம்பிக்கைய பத்தி கேட்கறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சாந்தத்தோடும், கனத்தோடும் நம்ம நம்பிக்கைய வந்து சொல்லணுமா? வேணா படிங்க. 1 பேதுரு 1 பீட்டர் 3:15. ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். ஆ 1 Peter 3. 15. 15 தானே? 15. 15. ஓகே. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆ என்ன சொல்றாங்க? உங்களில் உள்ள விசுவாசத்தை குறித்து உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து நம்பிக்கை குறிச்சு கேட்கறாங்களாம். கொஸ்டின் பண்ணலாம். கேட்கும்போது சாந்தத்தோடும், வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ரெடியா இருங்க. ஆயத்தமா இருங்கள். ஆயத்தம் ரெடியா இருங்க. ஓகே. ஆயத்தமா இருங்க. சொல்லி சொல்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். டைரக்ட்டா வந்து ஒருத்தர் வந்து, "உன் நம்பிக்கை என்னதுப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. யாரும் டைரக்டா யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க நம்பிக்கைய வந்து நீங்க வெளிப்படுத்தினா தான் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. கேள்வி "எனக்கு கேட்பாங்க. சொல்லு. ஏன் நீ வந்து டிஃபரெண்ட்டா இருக்கிற? ஏன் வந்து இந்த மாரி பண்றது? இந்த மாரி நீ வந்து வேற ஒரு விஷயத்துல இருக்கிற?" சொல்லி கேட்கும்போது தான் நீங்க அவங்க பார்க்கும்போது தான் என்ன சொல்லுவாங்க? உன்னைய பத்தி சொல்லுவாங்க. கரெக்ட்டா? ஆமா. ஓகே. சோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இருக்கிற இடத்திலேயே, நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையிலேயே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவனுடைய மகிமைய வெளிப்படுத்துற மக்களா இருக்கணுமா. ஓகேவா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நடந்த இன்சிடென்ட் சொல்றேன். எக்ஸாம்பிள் நானு எங்க அ ஃபர்ஸ்ட் இங்க இங்க சென்னையில வந்து இண்டியன் சொல்லி ஒரு கம்பெனில வேலை செய்யும்போது, ம். ஒரு பிரேயர் குரூப் மாரி ஆரம்பிச்சு, என்ன பண்ணதுன்னா வந்து எவ்ரி ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஆஃபீஸ் வந்து செம்மொழி பூங்கா பக்கத்துல இருக்கும். ம். ஓகேவா? அதனால என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஒரு 12:00 போயிட்டு, ஒரு 12:30 வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, கிளாஸ் மாரி ம். பார்ப்போம், ப்ரே பண்ணுவோம், வொர்ஷிப் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு ஆஃபீஸ் வந்துருவோம். ஸோ அது மாரி தான் ரொட்டீனா எவ்ரி ஃப்ரைடே வந்து நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த ட்ரூத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. அதே போல பார்த்தீங்கன்னா, பெங்களூர் போன பிறகு, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, பசங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருக்கிறது. கேட்கிற எல்லா ம். பசங்ககிட்டயும். அது ஹிந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு அந்த பையன் என்ன பண்ணான்னா, ம். அவன் வந்து யுஎஸ் போயிட்டான். ஓகேவா? அங்க இருந்து என்னாதுன்னா, ஃபோன் பண்ணிட்டு, "எனக்கு வந்து லெசன் எடுப்பா. எனக்கு ம். தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு நெறையா கிறிஸ்தவத்த குறிச்சு எனக்கு வீட்டுக்கு போனேன். அங்க அம்மா, அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆர்சிலருந்து இதுக்கு பெந்தகோஸ்ட் மாறிட்டாங்க. ஆனா ம். நெறைய கேள்வி எனக்கு இருக்கு. ஆனா அவங்க அவங்க சந்தோஷமா இந்த விசுவாசத்துல இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு நெறைய கேள்விகள் இருக்கு. எனக்கு எடுப்பா சொல்லி ம். அவன் சொன்னான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 10 கிளாஸ் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. கம்ப்ளீட் ம். ஆயிட்டு, அடுத்தது வந்து ஒரு ரீகேப் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதுதான். இப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு இது பண்றான். இவன் ம். பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலயும் என்ன பண்றோம்? நம்பிக்கைய வந்து விதைக்கிறோம். கரெக்ட். ஓகே. அது ஒரு நாள் என்ன ஆகுது? அதோட விருட்சம் பலன் மாறும். வந்து கரெக்ட். வருது சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அது நம்ம பலன் நம்ம பெறுறவங்களா கிடையாது. நம்ம தேவன வந்து நம்ம என்ன பண்றோம்? சாட்சியா அறிவிக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ப
அதான் அதான் வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா, யாரும் பிரசங்கிக்க போகலன்னா எப்படி வந்து அவங்க கேட்பாங்க சொல்லி சொல்றாரு. அந்த வசனம் கூட படிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 14 இருந்து. பதினாலு 15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அதை தெரிந்து கொள்வார்கள்? அவரை ம், குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ம், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ம். அனுப்பா அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்தவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று எழுதியிருக்கிறது. என்ன சொல்றாங்க பிரதர் இங்க 14 15ல? நம்ம போய் விசாதனைகளை பார்த்து அவங்களுக்கு சொல்லாட்ட யார் சொல்லுவாங்க? கரெக்ட். அடுத்து ஆஹ் அடுத்தது வந்து அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கி ஆஹ் இங்க இருந்து நம்ம பிரசங்கிக்க யாராவது போலனா எப்படி வந்து அவங்க விசுவாசிப்பாங்க? ஓகே. ஓகே, அதுதான் இங்க சொல்றாரு. அப்படி போய் பிரசங்கிக்கிறவங்களோட பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று யாரு போய் பிரசங்கிக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒரு பாராட்டுற மாதிரியும் சொல்றாரு. ஆமா. ஓகேவா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்தவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஓகே. ஓகேவா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து உண்மையான வார்த்தைகளா இருக்கு இல்ல? இப்ப இப்ப வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இவங்க விசுவாசிக்க மாட்டாங்களா சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஓகேவா? இதான்ப்பா சத்தியம், இதான் தேவனோட வார்த்தை சொல்லிட்டு அப்படி நம்ம அறிவிக்காம நம்ம போயிட்டோம்னா என்ன ஆயிடுது சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல. அப்ப எப்படி விசுவாசிப்பாங்க? அப்போ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து அப்போ நம்ம சுத்தி இருக்கிற இடத்துலயே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சாட்சியுள்ள மக்களா நம்ம வாழணுமா? ஓகே. எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரகாசிக்கிற ஒளி. அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த வெளிச்சமானது, ஒளியானது அது என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கட்டில் கீழ வைக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? அத தூக்கி மேஜை மேல தான் வைப்பாங்களாம். ஓகே. அப்ப நீங்க உங்களுடைய வெளிச்சத்த என்ன பண்ணுங்க? உங்களுக்கு குடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தின் வெளிச்சத்த வந்து நீங்க வந்து பிரகாசிக்கிற ஒளியா நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாருக்கும் காமிங்க சொல்லி சொல்றாரு. அது கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்காரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ இங்க என்ன சொல்றாங்க? நற்காரியங்கள், குட் டீட்ஸ் சொல்லி பாக்குறோம். கரெக்டா? மனுஷர் உங்க நற்காரியங்கள் சொல்லும்போது நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லது செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் நல்லது செய்யறாங்க. ஏழை மக்களுக்கு உதவி செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா அப்போஸ்தலர்களே வந்து பாத்தீங்கன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் முக்கியமா ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. அது ஏன் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. விதவைகளுக்கும் யாரும் இல்ல சொல்லி பாக்குறோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிட்டாரு. ஓகேவா? அவங்கள முக்கியமா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அது நற்காரியங்கள் தான். ஆனா எது உண்மையான நற்காரியங்கள் சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ஜீவனை தராததுக்கான காரியங்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை தேவனை பத்தி அறிவிக்கிறது. ஏன்னா இந்த உலகம் போனாலும் இது மாயான உலகமா இருக்கு. அவங்க உண்மையான ஜீவனை வந்து என்ன பண்ணுவாங்களாம்? தேவன் அவங்களுக்கு கொடுப்பார் சொல்ற அந்த நற்காரியங்கள். ஓகே. அப்ப என்ன பண்ணுவாங்களா? தேவனை மகிமைப்படுத்துவாங்களாம். குளோரிஃபை யுவர் ஃபாதர் இன் ஹெவன். அப்போ நம்மளுடைய ஒளி வந்து என்ன பண்ணுமா? நற்காரியங்களை செய்யறதா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். அப்போ வி ஆர் லிவிங் தி வேர்ட் ஆஃப் காட். தானே கரெக்ட்? நம்ம வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை வந்து என்ன ஆகுது?
செயல்படுற மக்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனாலதான் நம்ம பேதுரு 1 பேதுரு 3:15 என்ன படிக்கிறோம்னா, உங்கள் இருக்கும் நம்பிக்கையை வந்து ஒருத்தர் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சாத்தத்தோடும் வணக்கத்தோடும் புத்தி சொல்லுங்கள். அப்போ அவங்க கேட்கறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம ஒளியை வந்து பிரகாசிக்க வைக்கிறோம். கரெக்ட். ஓகே, அப்போ அவங்க வந்து அதை கேட்கறாங்க சொல்லி பாக்குறோம். என்னப்பா உன் நம்பிக்கை சொல்லுப்பா சொல்லிட்டு, அப்ப நம்ம அந்த நம்பிக்கையை வந்து சொல்றோம் சாட்சியா. ஓகே, ஸோ இதுதான் இங்க நம்ம பாக்குற முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா பிரதர், டிவைன் ஹார்மனி ஆஃப் த பைபிள், வேதாகமம் வந்து இசைவா இருக்கா. ஸோ அந்த மொத்தம் 4 காரியத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேதாகமம் உண்மையிலே வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஓகே. புத்தகமா இல்லையா சொல்றதை நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி நம்ம நம்பிக்கை வைக்க முடியுமா சொல்றதை பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா, டிவைன் ஹார்மனி ஆஃப் த பைபிள். ஓகே, இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தியும் சாரி கோர்வை. ஓகே, இசைவா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அது ஒண்ணுக்கு பின் முரண்பாடு இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகே. வேதாகமம் இசைவா இருக்கா, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிவைன் ஹார்மனி ஆஃப் த பைபிள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தியும் நேர்மையும், இங்கிலீஷ்ல வந்து ஆத்தென்டிசிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, நேர்த்தியும் நேர்மையும். ஓகே, ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் அக்யூரசி. ஓகே. ஓகே, அறிவியல் படி வேதாகம் வந்து சரியா இருக்கா சொல்லி பார்க்குறோம். நான்காவது வந்து தீர்க்கதர்சன நிறைவேறுதல், ப்ராஃபட்டிக் ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ். ஓகே, இந்த 4 காரியங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வேதாகமத்தை நம்பலாமா நம்ப வேணாமா சொல்லி பார்க்க போறோம். ஓகே. இதே சேம் கிரைட்டீரியா தான் எல்லா மத புத்தகங்களுக்கும். ஓகேவா? இது கிரீக் யஜுர் வேதங்களா இருக்கட்டும், பகவத்கீதாவா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வேற என்ன இருக்கு, குரானா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், இந்த கிரைட்டீரியா வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா வேலிடேட் பண்றோம். நம்ம தேடிக்கிற நம்ம நம்ம படிக்கிற இந்த வேதாகமம் உண்மையிலே தேவனால் கொடுக்கப்பட்டதா, இதை நம்ம உண்மையிலே பின்பற்றினா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 4 டாபிக் நம்ம நாளையில இருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் ஓகே தானே பிரதர் உங்களுக்கு? இது ஓகே. ஓகே மேம், நான் ரிவைஸ் பண்றேன். சரி பிரதர். ஓகே, ஸோ அப்போ நம்ம சாட்சியுள்ள மக்களா இருக்கணும்னு சொல்றது இங்க நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த கேள்விகள் வந்து அநேக மக்களுக்கு இருக்கு, ஆனா யாரும் பேச மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணோம்னா அவங்க கிட்ட போய் இப்போ உலகத்துல நிலைமையை சொல்லி பேசிட்டு அப்புறம் ஆனா உண்மையிலே பைபிள்ல சொல்லி நம்ம சாட்சியை சொல்லணும். ஓகே. ஓகே பிரதர், நம்ம அதான் இந்த மாதிரி ஷார்ட்டாகவே வச்சுக்கலாம். ஓகே, 10:45 ஸோ தட் நீங்க 11 o'clock நீங்க ஆரம்பிக்க வேண்டியது இருக்குல்ல, உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரே பண்ணிடலாம் மத்தியூ. ப்ரே பண்ணிடலாம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி கூறுகிறார்கள் இயேசுவே. ஆண்டவரே, இந்த வேலையை நம்ம நோக்கி பார்க்கறதுக்காக எங்களுக்கு தயப்பாராட்டியதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்று நாங்கள் தியானித்த வசன பதிவுகளை ஆண்டவரே, நான் திரும்பவும் அதை திரும்ப ஆராய்ந்த வசனங்களை பார்த்து ஆண்டவரை புரிந்து கொள்ள தயப்பாராட்டும் ராஜா. இந்த வேத பாட நாட்களில் ஆண்டவரே, எந்த ஒரு தடங்கள் வராமல் சாத்தானின் செயலும் எந்த ஒரு இருள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும் பாப்பா. இதை முடிக்கவும் உங்களது வார்த்தையும் சத்தியத்தையும் அறியவும் என் தயை பாராட்டும். நீங்கள் போக்குவரத்திலும் ஆண்டவரே நீங்கள் கொடுந்து நடத்தும். மேத்யூவின் கருத்துல கொடுக்குறோம் அப்பா. மேத்யூக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க தயை பாராட்டும் அப்பா. ஆண்டவரே என்னையும் கருத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லா கிருபையும் மகிமையும் உமக்கே உரியதாக ஆட்டும் தேவனே. ஆண்டவரே, தேவன் இனிமேலும் எங்களை காத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எல்லா மகிமையும் துதிக்கிற மகிமையும் உமக்கே உரியதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். Thank you, Matthew. Praise Lord brother. Praise Lord. Thank you. பார்க்கலாம் பிரதர். நாளையில இருந்து நீங்க லேப்டாப்ல வர முடிஞ்ச லேப்டாப்ல வாங்க. ஸ்கிரீன்ல ஷேர் பண்றலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாக்குறேன் நானே. நீங்க மொபைல்ல வந்து மொபைல்ல கஷ்டமா தான் இருக்கு. என் லேப்டாப் வந்து ஆபீஸ் லேப்டாப் தான் வச்சிருக்கேன். நான் எங்களை பர்சனல் லேப்டாப் இதுவாயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. ஆபீஸ் லேப்டாப்ல நீங்க வர முடியாதா, யூஸ் பண்ண முடியாதா? வரலாம். கூகுள் மீட் தான் யூஸ் பண்றோம் நாங்க. அதை நான் செக் பண்றேன் நாளைக்கு. மீட் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். சரிங்களா? ஓகே. சரி பிரதர். ஓகே மேம். தேங்க்யூ. பை. தேங்க்யூ.